ஹூப்ஸ் கான்செப்ட் நம்ம ஏன் லேர்ன் பண்ணணும், ஹூப்ஸ் கான்செப்டோட அட்வான்டேஜஸ் என்னென்ன இருக்குது, ஏடிஎம் அப்ளிகேஷனில் ஹூப்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க, என்னென்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறேன். ஸோ த மெயின் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா செக்யூரிட்டி. நீங்கள் சென்சிட்டிவ் டேட்டா வந்து உங்களோட அப்ளிகேஷனில் ஸ்டோர் பண்ண போகிறீங்க அப்படின்னா தாராளமாக ஹூப்ஸ் கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு பின் நம்பர், நம்மளுடைய காண்டாக்ட் நம்பர், நம்மளுடைய பேங்க் பேலன்ஸ், இதெல்லாமே ப்ரைவேட் மெம்பர்ஸ் தான். ஸோ இதுக்காக என்கேப்சுலேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா கோடு ரியூசபிலிட்டி. ஒன்ஸ் எழுதியாச்சு அப்படின்னா அந்த கோடை நம்ம வந்து ரியூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு வித்ட்ரா பண்ணுறோம், டெபாசிட் பண்ணுறோம். ஸோ ஃபங்க்ஷனாலிட்டி சேம் தான், ஆனால் அங்கே கொடுக்க போகிற வேல்யூ, அதாவது எண்ட் யூஸர் தான் நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. ஸோ இதை நம்ம வந்து இன்ஹெரிட்டன்ஸ் மூலமாக நம்ம அச்சீவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின்டைனபிலிட்டி. மெயின்டைனபிலிட்டி அப்படின்னா நம்ம ஒரு வேல்யூவை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். எக்ஸாம்பிளுக்கு மினிமம் பேலன்ஸ் வந்து 500 மெயின்டைன் பண்ணணும் நம்ம அக்கௌண்ட்டில். இப்போ நான் 1000 வந்து நான் கொடுக்குறேன் அப்படின்னா நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதை அச்சீவ் பண்ணுறதுக்கு என்கேப்சுலேஷன் அண்ட் அப்ஸ்ட்ராக்ஷன் மூலமாக நம்ம அச்சீவ் பண்ணலாம். அண்ட் தென் லாஸ்ட் ஒன்று ஸ்கேலபிலிட்டி. ஸ்கேலபிலிட்டி அப்படின்னா ஒரு ஃபீச்சரை நம்மளோட அப்ளிகேஷனுக்குள்ளே எடுத்துகிட்டு போகிறது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்மளுடைய அக்கௌண்ட்டில் டைப் வந்து பார்த்திங்கன்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்குது, கரண்ட் அக்கௌண்ட் இருக்குது, ப்ரீமியம் அக்கௌண்ட்டு, ஃபிக்ஸ்டு, அந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் இருக்குது. நான் சேலரி அக்கௌண்ட்டு நான் உள்ளே ஆட் பண்ணணும் அப்படின்னா நான் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு விஷயத்தை, இந்த ஸ்கேலபிலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம இன்ஹெரிட்டன்ஸ் மூலமாகவும் பாலிமார்ஃபிசம் மூலமாகவும் நம்ம அச்சீவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு சிம்பிளாக எப்படி ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறது, ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறது, அந்த கிளாஸ்கில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸை எப்படி நம்ம ஆப்ஜெக்டை வச்சு ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்னு ஒரு விண்டோஸ் ஃபார்ம் க்ரியேட் பண்ணி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். 2 ஃபார்ம் க்ரியேட் பண்ணியிருக்கேன். 2 ஃபார்ம்லையும் நான் கிளாஸில் இருக்கக்கூடிய மெம்பரை தான் நான் கால் பண்ணியிருக்கேன். அண்டு இந்த வீடியோ மூலமாக நம்ம ப்ரைவேட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் எதுக்காக யூஸ் பண்ணுறோம், பப்ளிக் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஓகே. விண்டோஸ் ஃபார்ம்ஸ் அப்ளிகேஷனில் ஊப்ஸ் இன்ட்ரொடக்ஷன் அப்படிங்கிற நேமில் ஒரு ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஃபார்ம் டிசைனுக்கு ஒரு பட்டன் மட்டும் வச்சு நாங்கள் ஒரு அலர்ட் பாக்ஸ் மட்டும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு பட்டன் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த கோடை தான் நம்ம திரும்ப கால் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு இதை எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ ரன் பண்ணும்போது என்ன ஆகுனா, இந்த ஃபஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணும்போது நமக்கு அந்த அலர்ட் பாக்ஸ் கிடைக்கும். இப்போ நான் அந்த செகண்ட் பட்டனை கிளிக் பண்ணும்போது அது உள்ளே எந்த கோடுமே கிடையாது இல்லையா. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா அதே சேம் கோடை நான் காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கும். 2 பட்டனை கிளிக் பண்ணும்போது ஒரே சேம் மெசேஜ் தான் உங்களுக்கு டிஸ்பிளே ஆக போகுது. ஸோ ஆனால் வந்து இங்கே சேம் கோடு ரிப்பீட் ஆகுது. அப்போ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபங்க்ஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து கொண்டு வரோம். நான் ஃபங்க்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா வாய்டு ஷோ அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே இருக்க அந்த காமன் கோடை அப்படியே கட் பண்ணி அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. இங்கே வந்து ரிட்டன் டைப்பும் கிடையாது, பேராமீட்டரும் கிடையாது. இப்போ நான் க்ரியேட் பண்ணிவிட்டு நான் கால் பண்ணலைன்னா அவுட்புட் கிடைக்காது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபங்க்ஷனுடைய பேர் வந்து ஷோ அப்படின்னு இருக்குது. கேஸ் சென்சிட்டிவ் நீங்கள் பார்த்துக்கணும். அப்பர் கேஸ்னால் அப்பர் கேஸ் ஆர் லோவர் கேஸில் கொடுத்துருக்கீங்கன்னா லோவர் கேஸில் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். நான் காலே பண்ணவே இல்லை. ஸோ இப்போ நம்ம கால் பண்ணிடலாம். எல்லாமே நான் லோவர் கேஸில் தான் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபைனலாக செமிகோலன் கொடுக்க மறந்துடாதீங்க. இன்னொன்று பேராமீட்டர் கொடுக்கல, அதனால் நம்ம எந்த ஒரு வேல்யூவையும் பாஸ் பண்ண தேவையில்லை. இப்போ நான் 2 பட்டன்லையுமே நான் கொடுத்துட்டேன். இப்போ நான் ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அவுட்புட்டில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் பாருங்கள். வெல்கம் டு ஊப்ஸ் அப்படின்ற மாதிரி 2 பட்டன்லையுமே நமக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோலேயே சொல்லியிருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது வந்து ஃபார்ம் 1. இங்கே இருக்கக்கூடிய இந்த ஃபங்க்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னா ஃபார்ம் 1 அப்படிங்கிற ஒரு கிளாஸ்க்குள்ளே இருக்குது. அதனால நம்ம இதை கால் பண்ணிக்கிறோம். இப்போ அடுத்து நான் ஃபார்ம் 2 அப்படின்னு ஒரு கிளாஸ் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். அதாவது 2வது ஃபார்ம் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ அப்போ சொல்யூஷன் எக்ஸ்ப்ளோரரில் போயிட்டு அந்த ப்ராஜெக்டை ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட் அப்படிங்கிற லிங்க்கை கிளிக் பண்ணி ஃபார்ம்ஸ் விண்டோஸ் ஃபார்ம்ஸ் அப்படின்னு ஒரு லிங்க் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அப்போ உங்களுக்கு வந்துட்டு ஒரு டயலாக் விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். அங்கே வந்துட்டு நீங்கள் ஃபார்முடைய பேர் வந்து நீங்கள் கொடுத்துருங்க. ஃபார்ம் 2 அப்படின்னு டிஃபால்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் நான் அப்படியே கொடுத்துட்டேன். இங்கே ஒரு பட்டன் வச்சு நம்ம இந்த ஃபார்மை டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பட்டனுக்கு பின்னாடி நம்ம எந்த கோடும் எழுத போகிறது கிடையாது. ஜஸ்ட்டு நான் அந்த ஃபங்க்ஷனை கால் தான் பண்ண போகிறேன். ஃபங்க்ஷன் எங்கே எழுதியிருந்தோம், ஃபார்ம் 1 அப்படிங்கிற கிளாஸில் இருந்துச்சு. இப்போ நம்ம ஆக்சஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் 2 அப்படிங்கிற கிளாஸில் வந்து இந்த பட்டனில் வந்து ஆக்சஸ் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இப்படி நம்ம கால் பண்ண முடியாது ஒரு ஃபங்க்ஷனை. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளே ஒரு யூசர் டிஃபைன்டு கிளாஸை க்ரியேட் பண்ணி
அந்த கிளாஸ்க்குள்ளே இந்த ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக ஃபார்ம் 1லையும் ஃபார்ம் 2லையும் நம்ம கால் பண்ணிக்க முடியும். இந்த அவுட்புட் பாருங்கள். ஃபார்ம் 2ல் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ண போகிறேன். இப்போ நான் ரன் பண்ணும்போது 2 ஃபார்ம் இருக்குது இல்லையா, ஃபார்ம் 1 ஃபார்ம் 2 அப்படின்னு இருக்குது. அப்போ டிஃபால்ட்டாக எது ரன் ஆகும் அப்படின்னா ஃபார்ம் 1 தான் ரன் ஆகும். அப்போ அதை சேஞ்ச் பண்ணணும். நமக்கு ஃபார்ம் 2 ஸ்டார்ட்-அப்பில் இருக்கணுமா, ஃபார்ம் 1 ஸ்டார்ட்-அப்பில் இருக்கணுமா அப்படின்னு நம்ம சேஞ்ச் பண்ணணும். அது சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த ரைட் சைடில் இந்த சொல்யூஷன் எக்ஸ்ப்ளோரரில் உங்களுக்கு program.csன்னு இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நியூ ஃபார்ம் 1 அப்படின்னு இருக்குது. ஜஸ்ட் நம்ம இந்த இடத்துல ஃபார்ம் 2ன்னு மாற்றிக்கிறேன். அதாவது அதுதான் நம்மளுடைய கிளாஸ் நேம். வேறு ஏதாவது கிளாஸ் நேம் நம்ம கொடுத்துருந்தோன்னா அந்த கிளாஸ் நேமை தான் நம்ம இந்த இடத்துல கொடுக்குற மாதிரி இருக்கும். கிளியர்? இப்போ ரன் பண்ணி காமிக்கிறேன். ஃபார்ம் 2 தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு டிஸ்பிளே ஆகும். ஸோ அப்போ இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது என்ன ஆகலை பாருங்கள், அங்கே ஷோன்னு கொடுத்த ஃபங்க்ஷன் கால் ஆகலை. அப்போ ஃபங்க்ஷன் அப்படின்னாவே கோடு ரியூசபிலிட்டின்னு நான் சொல்லியிருக்கேன். பட் 2 டிஃப்ரெண்ட் ஃபார்மில் என்ன பண்ண முடியலன்னா அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ண முடியல. அப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து ஒரு யூசர் டிஃபைன்டு கிளாஸ் க்ரியேட் பண்ணி அந்த கிளாஸ்க்குள்ளே இந்த மெத்தடை வந்து டிஃபைன் பண்ண போகிறோம். ஸோ நம்ம முன்னே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா சொல்யூஷன் எக்ஸ்ப்ளோரரில் ஒரு விண்டோஸ் ஃபார்ம் க்ரியேட் பண்ணோம். சேம் அதே மாதிரி தான் சொல்யூஷன் எக்ஸ்ப்ளோரரில் நீங்கள் ப்ராஜெக்ட் நேமை ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆடுங்கிற லிங்க்கை கிளிக் பண்ணி கீழே வந்துட்டு கிளாஸ் அப்படின்னு இருக்கும், இல்லைன்னா நம்ம நியூ ஐட்டம் அப்படின்னு கொடுத்து கிளாஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, கிளாஸ்க்கான நேம் என்ன நேம் வேணால் நீங்கள் கொடுத்துக்கோங்க. நான் இங்கே டெமோன்னு கொடுக்குறேன். கிளாஸோட எக்ஸ்டென்ஷன் .cs அப்படின்னு இருக்கும். இப்போ நான் கிளாஸ் க்ரியேட் பண்ணிட்டேன். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்னல் கிளாஸ் நேம். ஆக்சுவலாக இதுதான் சின்டாக்ஸ். இப்படி தான் கிளாஸ் க்ரியேட் பண்ணணும். இங்கே இருந்த ஃபங்க்ஷனை கட் பண்ணி என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த கிளாஸ்க்குள்ளே கொண்டு வந்து நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ அப்போ கிளாஸோடைய பேர் என்ன, டெமோ. இப்போ இந்த டெமோ அப்படிங்கிற கிளாஸுக்கு நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணால் தான் அந்த ஷோங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ண முடியும். அதனால தான் இந்த இடத்துல நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா எரர் வந்துட்டு ஷோ ஆகுது. அப்போ நான் குளோபலாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா பட்டனுக்கு வெளியில் டெமோ, அதுக்கான ஆப்ஜெக்ட் என்ன வேணால் நீங்கள் கொடுத்துக்கோங்க, ஈக்குவல் டு நியூ கீவேர்டு கொடுத்து டெமோ அப்படிங்கிற கிளாஸ் நேம் கொடுத்து சர்க்கிள் ப்ராக்கெட் கொடுத்துருங்க. இப்போ கொடுத்ததுக்கப்புறம் பட்டனுக்குள்ளே இருந்து டேரெக்டாக வந்து ஷோன்னு கால் பண்ணியிருந்தோம்ல, அப்படி இல்லாமல் s.show அப்படின்னு கொடுக்கணும். அதாவது என்ன ஆப்ஜெக்டோ அந்த ஆப்ஜெக்டோடைய நேமை தான் நீங்கள் கொடுத்து ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இந்த ஃபார்ம் 2 கிளாஸ்லேயும் என்ன பண்ணிடலாம், ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்டை வச்சு நம்ம இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிடலாம். ஆக்சுவலாக இங்கே நான் மெத்தடோடைய பேரை வந்து நான் தப்பாக கொடுத்துருக்கேன். க்ரியேட் பண்ணியிருக்கிறது லோவர் கேஸில், ஆனால் இந்த இதில் கால் பண்ணும்போது எஸ் கேபிட்டலில் போட்டிருக்கேன். ஸோ அதுவும் நமக்கு வந்துட்டு எரர் தான். ஓகேவா? இப்போது நான் லோவர் கேஸில் கொடுத்துருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் கூட என்னவாக தான் இருக்குது அப்படின்னா நமக்கு எரராக தான் இருக்குது. ரீசன் என்ன அப்படின்னா இந்த கிளாஸில் இருக்குல்ல இந்த மெத்தட், அதாவது இந்த ஃபங்க்ஷன், இது டிஃபால்ட்டாக ப்ரைவேட்டாக இருக்கும். எந்த ஆக்சஸ் ஸ்பெசிஃபையரும் கொடுக்கலைன்னா அது உங்களுக்கு ப்ரைவேட்டு. ஓகே, அப்போது எனக்கு குளோபலாக அதை கால் பண்ணணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் வந்து பப்ளிக் அப்படிங்கிற ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். கிளியர்? இப்போ கொடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் இந்த எரர் வந்துட்டு உங்களுக்கு கிளியர் ஆகிடுச்சு. இப்போது இங்கே நமக்கு செகண்ட் ஃபார்ம்லேயும் எந்த ஒரு எரரும் கிடையாது. இப்போ நான் ரன் பண்ணும்போது செகண்ட் ஃபார்ம் தான் ரன் ஆகும். ஏன்னா நம்ம ஸ்டார்ட்-அப்பில் என்ன பண்ணி வச்சுட்டோம், ஃபார்ம் 2ன்னு தானே கொடுத்து வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிறதுனா சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது இந்த program.cs ஃபைல் ஓப்பன் பண்ணி ஃபார்ம் 2 அப்படின்னு இருக்கிறத ஃபார்ம் 1 அப்படின்னு மாற்றிக்கிங்க. நான் ரன் பண்ணி காமிக்கிறேன். ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஃபார்ம் 1ல் இன்னொரு பட்டன் வச்சுக்கலாம். எதுக்காக அப்படின்னா இப்போ ஸ்டார்ட்-அப்பில் இந்த ஃபார்ம் 1 தான் உங்களுக்கு ரன் ஆக போகுது. அப்போ ஃபார்ம் 2 வந்து பார்க்க முடியாதுல்ல. அதனால நான் இங்கே ஒரு பட்டன் வச்சு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ஃபார்ம் 2க்கு வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். ஃபார்ம் 2க்கு எப்படி ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுவோம், ஃபார்ம் 2ங்கிற கிளாஸ் நேமு ஏதாவது ஆப்ஜெக்ட் நேம் நான் F2ன்னு கொடுத்துட்டு ஈக்குவல் டு நியூ கீவேர்டு கொடுத்து ஃபார்ம் 2 அப்படிங்கிற கிளாஸ் நேமு சர்க்கிள் ப்ராக்கெட்டு செமிகோலன் F2.show, அதாவது எஸ் கேபிட்டலில் இருந்து அது ஒரு ப்ரீ டிஃபைன்டு ஃபங்க்ஷன், நம்ம க்ரியேட் பண்ணுறது கிடையாது. இப்போ பாருங்கள் அவுட்புட்டு ஃபார்ம் 1 தான் உங்களுக்கு ரன் ஆகும், 3 பட்டன் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். 2 பட்டனில் என்ன பண்ணியிருக்கேன்னா வெல்கம் டு ஊப்ஸ் அப்படின்னு நான் பிரிண்ட் பண்ணுற மாதிரி ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கேன். இந்த 3வது பட்டனை கிளிக் பண்ணும்போது செகண்ட் ஃபார்ம் ஓப்பன் பண்ணுற மாதிரி அந்த இடத்துல ஷோங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கோம். இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது நம்ம கொடுத்த ஷோ ஃபங்க்ஷன் கால் ஆகுது. இன்னொரு விஷயம், எனக்கு 2 ஃபார்மும் ஓப்பன் ஆக வேணாம், 2வது ஃபார்ம் ஓப்பன் ஆகும்போது கரண்ட் ஃபார்ம் வந்துட்டு ஹைட் ஆகணும் அப்படின்னா this.hide அப்படின்னு நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு.
இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது கரண்ட் ஃபார்ம், அதாவது ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஹைட் ஆகிடும், செகண்ட் ஃபார்ம் உங்களுக்கு ஷோ ஆகும். நீங்களும் ரன் பண்ணி பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.